தமிழக அரசாங்கம் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1,00,000 காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற டிசம்பர் 1ஆம் தேதி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மாவட்ட தலைநகரங்களில் எல்லாம் ஒரு காத்திருப்பு இயக்கத்தை வேலையை கேட்டு நடத்த இருக்கிறோம். அந்த இயக்கத்தை ஒட்டி இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான பிரசுரத்தை தமிழக இளைஞர்களுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் வெளியிட்டிருக்கிறோம். அந்த பிரசுரத்தினுடைய தலைப்பு தலைநிமிருமா தமிழக இளைஞர்களுடைய வாழ்வு என்கிற தலைப்பில் இந்த பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு பல்வேறு புள்ளி விவரங்களை பல்வேறு விஷயங்கள் குறித்து வெளியிடுகிற போதெல்லாம் இன்றைக்கு மிக முக்கியமான பிரதிபலிப்புகள் உருவாகுது. ஆனால் வேலைவாய்ப்பு குறித்து மட்டும் இந்த அரசாங்கம் ஒரு பெரிய அளவில் புள்ளி விவரங்களை வெளியிடுவதே கிடையாது. அதை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற வேலைவாய்ப்பு நிலைமை, தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பு குறித்து வந்திருக்கிற ஆய்வுகள், அது குறித்து அரசினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிற விஷயம், இதையெல்லாம் மையப்படுத்தி தமிழக இளைஞருடைய வேலைவாய்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்கிறத மையப்படுத்தி இந்த பிரசுரத்தை நாங்கள் வெளியிட்டு கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்களை சந்திக்கிற ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் இந்த மாதம் முழுக்க நடத்த இருக்கிறோம். இந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 2-3 துறைகள் மிக முக்கியமான விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ஒன்று நகராட்சி நிர்வாகத்துறை, 2வது கூட்டுறவுத்துறை, 3வது ஊரக உள்ளாட்சித்துறை. இந்த 3 நியமனங்களிலும் இந்த 3 துறைகளும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஏறக்குறைய ஒரு 10,000 பணியிடங்களுக்கு மேலாக நேர்முக தேர்வு என்கிற முறையில் நியமனத்தை செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் கடந்த மாதம் ஒரு குரூப் 4 தேர்வுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. அந்த எண்ணிக்கை என்பது 4,500 தான். ஆனால் அரசு தேர்வாணையம் மூலமாக நிரப்புகிற எண்ணிக்கை 4,500 என்று இருக்கும்போது, தேர்வு அல்லாத அல்லது நேர்முக தேர்வு என்ற அடிப்படையில் ஊழலுக்கு வழிவகுக்கிற இந்த மாதிரியான வகையில் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் பணியிடங்கள் நியமிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு பெரிய சர்ச்சையை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே தமிழக அரசாங்கம் இந்த சர்ச்சைகள் குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்கிறதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்தில் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்புவோம் என்பதை நோக்கி செல்லாவிட்டாலும் கூட வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு 1,00,000 பணியிடங்களையாவது இந்த நேரத்தில் நிரப்ப வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இதை ஒட்டி எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு, அதே போல இளைஞர்களுடைய ஆதரவோடு இந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறோம்.